ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல சிக்ஸ்த் சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு 4 சம் கேட்டிருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2. இப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் 0னா என்ன? எக்ஸ் இருக்க இடத்துல 0வை சப்ஜெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 0 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 0வோட எது பெருக்குனாலும் 0 தான். அப்போ மீதி உள்ளது மைனஸ் 3. அப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ மைனஸ் 3. இப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ இதே மாதிரி தான். எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல 1 போட போகிறோம். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் 3ன்னு வருமா? அப்போ 2வை பெருக்கணும் அப்படின்னா 2 தான், மைனஸ் 3. 2ல் மைனஸ் 3 போச்சுன்னா மைனஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ கிடச்சிச்சு, எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ கொஸ்டின் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 டிவைட் பை 2. இப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 3. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 1 டிவைட் பை 2. அப்போ என்ன வரும்? மைனஸ் 4/2ன்னு வருமா? இப்போ அடித்தோம் அப்படின்னா மைனஸ் 2. அப்போ இதோட வேல்யூ என்ன? மைனஸ் 2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாமா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? மேலே கொடுத்துருக்காங்கல்ல, அதே தான். 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3யை எங்கிட்ட கொண்டு வந்துடலாமா? ஈக்குவலுக்கு இங்கிட்டு. அப்போ 2x ஈக்குவல் டு ப்ளஸ் 3. மைனஸ் 3ங்கிறது இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 3யாக மாறிடும். இப்போ 2xங்கிறது 2 வந்து இங்கிட்ட வரும்போது டிவைட் பையில் வந்துடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு வந்துடும். இப்போ ரெண்டாவது சம் ஓவர். இப்போ தேர்ட் சம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இதான் கொஸ்டின். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ மேலே 0ன்னு போட்டோம், இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? அதே தான், 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போது எக்ஸெல்லாம் ஒரு சைடு, நம்பர் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்? 2x, இந்த எக்ஸ் இங்கிட்ட வரும்போது மைனஸ் எக்ஸாக மாறிடுமா? அப்போது 2x மைனஸ் எக்ஸு. இந்த 3 வந்து இங்கிட்டு வரும்போது மைனஸ் 3ல் இருக்குது, இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 3யாக மாறிடும். அப்போது 2xல் ஒரு எக்ஸ் போணுச்சு அப்படின்னா எக்ஸு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 3. டைரெக்டாகவே ஆன்சர் வந்துருச்சு. இப்போது தேர்ட் சம் கம்ப்ளீட்டு. இப்போ வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. இதானே? இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x மைனஸ் 3யா? இப்போ வந்து எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுங்கிறது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் தான் போட போகிறோம். அப்போது எழுதலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 2x மைனஸ் 3. இப்போ அதே மாதிரி 2, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுருக்காங்க. இப்போ மைனஸ் 3 உள்ளது, அதை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த 2x மைனஸ் 3 இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு இப்போ இந்த 2வை உள்ளே பெருக்கி எழுதலாம். அப்போ 2 அப்புறம் மைனஸ் 2xன்னு கிடைக்கும். அப்புறம் மைனஸ் 3 இருக்குது, அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 2x. இதில் வந்து மைனஸ் 3ல் 2 போணுச்சு அப்படின்னா மைனஸ் 1. ஸோ இந்த வேல்யூ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு போகலாம். அப்போ 2x, இந்த மைனஸ் 2x இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 2xஆக மாறிடும். இந்த நம்பர் வந்து மைனஸ் 3 இருக்குது, இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 3யாக மாறிடும். மைனஸ் 1. இப்போ என்ன வரும்? 4x ஈக்குவல் டு 2ன்னு வருமா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இது 4 வந்து டிவைட் பையில் போயிடும். அப்போ 2/4ன்னு கிடைக்கும். அதை அடித்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. அவ்வளோதான். இப்போ இந்த 6வது சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. இதோட நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.